Taste the Daily. மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரண்டாம் கட்ட ஆலோசனை. வடசென்னை மற்றும் மத்திய சென்னை மக்களவை தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை ஆமை வேகத்தில் மேற்கொள்ளும் விடிய அதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்க விடிய அதிமுக அரசுக்கு வலியுறுத்தல். பரம்பிக்குளம் அணையில் இருந்து திறக்கப்படும் நீர் திருமூர்த்தி அணையை சென்றடைய காண்டூர் கால்வாய் ஜூலை 20க்குள் தூர்வாரப்படும். காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைவாக முடிக்க விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள 89 குடும்பத்தினரை சந்தித்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆறுதல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின் பாதிக்கப்பட்டோருக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என விடிய அரசுக்கு கோரிக்கை. எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இங்கே நேரில் வந்தபோது கூட அந்த கோரிக்கை தான் அரசுக்கு சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் தண்ணீர் வருகின்ற போது சொல்கிறார்கள், மறுபடியும் தண்ணீர் நின்றதுக்கப்புறம் அதை பற்றி யாருமே கவலைப்படாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருக்கின்றோம், அவர் மாற்று இடம் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். மக்களும் மாற்று இடம் கொடுத்தால் நாங்கள் சென்று விடுகிறோம் என்று இப்பொழுது உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக 1 மாத காலம் 2 மாத காலத்திற்குள் அவருக்கு மாற்று இடம் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு தொகுப்பு வீடு கட்டித் தருவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மேற்கொள்வோம். ராசிபுரம் புதிய பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்வதை உடனடியாக ரத்து செய்யவில்லை எனில் வரும் 7 மற்றும் 15ஆம் தேதிகளில் போராட்டம். விடிய அதிமுக அரசுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி வலியுறுத்தல். எங்களுடைய இயக்கத்தினுடைய சார்பாகவும் அந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போல இந்த பஸ் நிலையம் இங்கேயே தொடர வேண்டும். இந்த பஸ் நிலையத்திற்கு இன்னும் அதிக வசதி செய்து தருவதற்காக புறவழிச்சாலையை ஏற்படுத்த வேண்டும் என்று எங்கள் கோரிக்கையை அவர்களுக்கு வைக்கின்றோம். இது நிறைவேறவில்லை என்று சொன்னால் இங்கே அனைத்து கட்சியின் சார்பாக அடுத்தது 7ஆம் தேதி என்றும் அதற்கடுத்தது 15ஆம் தேதி என்றும் பலகட்ட போராட்டம் அறிவித்திருக்கின்றார்கள். இதற்கு ஒரு அரசு மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும், மக்கள் விரோத அரசாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த ராசிபுரம் நகரத்தில் நடைபெறுகின்ற இந்த அற போராட்டம். இந்த மக்களுடைய சார்பாக மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களோடு மற்ற கட்சிகளோடு இணைந்து இதற்கு போராடும். இதை கைவிடுகிற வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். விழுப்புரம் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு அதிமுக அடையாள அட்டையை வழங்கிய மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம். தீவனூர் மற்றும் பிரம்மதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக அடையாள அட்டையை பெற்றுக்கொண்ட கழக நிர்வாகிகள். கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள முண்டக்கை சூரல் மழையில் நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை 289ஆக அதிகரிப்பு. மேலும் பலர் நிலச்சரிவில் சிக்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் மீட்பு பணி தீவிரம். கேரள மாநிலம் வயநாட்டில் 3வது நாளாக மீட்பு பணிகளில் ஈடுபட்ட இராணுவத்தினர் மற்றும் பேரிடர் மீட்பு குழுவினர். ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு வயநாட்டில் தொடர்ந்து மழை பெய்து வரும் போதிலும் தொடரும் மீட்பு பணிகள். இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் ஆறுகளில் ஏற்பட்ட பெருவெள்ளம். சிம்லா மாவட்டத்திற்குட்பட்ட ராம்பூர் பகுதியில் 50 பேர் காணாமல் போன நிலையில் 2 சடலமாக மீட்பு. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருகே உள்ள பிலிகுண்டுலுவில் 1,80,000 கன அடியாக அதிகரித்த நீர்வரத்து. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் வேண்டுகோள். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து 1,70,000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் விளைநிலங்களுக்குள் புகுந்த தண்ணீர். முன்கூட்டியே காவிரியில் கணிசமான நீரை திறக்காத விடிய அதிமுக அரசால் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நஷ்டம். வினாடிக்கு 2,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்ததால் வேகமாக நிரம்பி வரும் வைகை அணை.
பயிரிடப்பட்ட வெங்காய செடிகளை அவசரமாக அறுவடை செய்யும் விவசாயிகள். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் தொடர் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிக்க 3வது நாளாக தடை. கரூர் மாவட்டம் தவிட்டுப்பாளையம் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்த காவிரி வெள்ள நீர். விடிய அரசின் அலட்சியத்தால் வீடுகளை விட்டு வெளியேற்றப்படும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து வருவதால் கொடுமுடியில் ஆற்றங்கரை பகுதிகளில் உள்ள வீடுகளை சூழ்ந்த வெள்ள நீர். விடிய அதிமுக ஆட்சியில் உரிய முன்னெச்சரிக்கை எடுக்கப்படாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருகை தருவதை தவிர்க்க ஆட்சியர் வேண்டுகோள். திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் விடிய அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்பணை 200 மீட்டர் சேதமடைந்ததால் வீணாகும் காவிரி நீர். விடிய ஆட்சியில் 6.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பணை சேதமடைந்ததால் மக்கள் அதிர்ச்சி. திருச்சி, தஞ்சை, கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக 25க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர சோதனை. துபாய், சிங்கப்பூர், இலங்கை ஆகிய நாடுகளில் இருந்து சென்னை வந்த விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 8 கிலோ தங்கம் பறிமுதல். 3 விமானங்களில் வந்த 9 கடத்தல் பயணிகளை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. கோவை மாநகராட்சி வகுப்பறையில் மாணவர்கள் மது அருந்திய சம்பவத்தால் ஆசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் அதிர்ச்சி. குளிர்பானத்தில் மது கலந்து குடிக்கும் அளவுக்கு மாணவர்களின் நிலை மாறியதுதான் பள்ளிக் கல்வித்துறை செய்த சாதனை என பெற்றோர் விமர்சனம். மேட்டூர் அணையில் இருந்து 1,70,70,000 கன அடி நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் எடப்பாடி சாலையில் போக்குவரத்து நிறுத்தம். சங்கிலி முனியப்பன் கோவில், கோள்நாயக்கன்பட்டி, பொறையூர், ஜக்கானூர் ஆகிய கிராம மக்கள் போக்குவரத்து தடைப்பட்டு அவதி. ஆடி வெள்ளி, ஆடிப்பெருக்கு, ஆடி அமாவாசை என தொடர்ந்து விசேஷ தினங்கள் வருவதால் பூக்களின் விலை உயர்வு. கும்பகோணம் மலர்ச்சந்தையில் நேற்று 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்ற மல்லி. முல்லைப்பூக்கள் இன்று 400, 500 ரூபாய்க்கு விற்பனை. ஆடிப்பெருக்கு தினத்தன்று மேட்டூர் காவிரி ஆற்றில் குளிக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மேட்டூர் அணையை பார்வையிட வரவேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கு வேண்டுகோள். மதுரை மேலூர் அருகே கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்தை நிறுத்தாத நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கு எதிராக பொங்கிய பெண் பயணி. உங்க வீட்டு பையன் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தால் இப்படித்தான் நிறுத்தாமல் செல்வீர்களா என அரசு பேருந்து ஊழியர்களுக்கு சவுக்கடி கேள்வி. ஆமா, இந்த வண்டியில ஏத்த நேரம் பக்கத்து வீட்டு வண்டியில ஏத்த முடியும், பக்கத்து வீட்டு வண்டியில ஏத்த முடியும். ஸ்டாப்ல எதுக்கு நிக்காம வரீங்க நீங்க? பசங்க 100 பசங்க நிக்கிறாங்க அங்க. உங்க வீட்டு பிள்ளை இறக்கி விட்டு போவீங்களா இப்படி? உங்க வீட்டு பிள்ளை இறக்கி விட்டு வருவீங்களா இப்படி? உங்க வீட்டு பையன் என்ன வருவீங்களா இப்படி? சென்னையில் நண்பர் வீட்டு நிகழ்ச்சிக்கு சென்ற கல்லூரி மாணவி மருத்துவமனையில் பிணமாக கிடந்த சோகம். என்ன நடந்தது என்பதே தெரியாமல் தவிப்பில் ஆழ்ந்துள்ள பெற்றோர் மகள் சாவில் மர்மம் உள்ளதாக காவல் நிலையத்தில் புகார். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் அருகே போதை மாத்திரைகள் விற்ற 3 கைது. விடிய ஆட்சியில் தமிழகத்தில் திரும்பிய திசையெல்லாம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படும் அவலம்.
தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள 10 கிலோ கஞ்சா சிக்கியது. நாள்தோறும் சில்லறை கஞ்சா வியாபாரிகளை கைது செய்யும் போலீசார் கஞ்சாவிற்கும் மொத்த வியாபாரிகளை கைது செய்யாதது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை மாநகரில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் குறித்து மாநகராட்சி கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய திமுக துணை மேயர் மகேஷ்குமார். விடியா திமுக அரசில் அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்பது கூட தெரியாமல் மாநகராட்சி நிர்வாகமா என மக்கள் கேள்வி. தாம்பரம் முடிச்சூரில் 2 கிலோ கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் பறிமுதல். முடிச்சூர் பகுதியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்தாடும் நிலையில் 2 பிடித்து போலீசார் விசாரணை. ராமேஸ்வரம் அருகே நடுக்கடலில் படகு மூழ்கிய விவகாரத்தில் மாயமான 4 மீனவர்களில் ஒருவர் சடலமாக மீட்பு. மீனவர்களின் படகு மீது இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதாக குற்றம் சுமத்தப்படும் நிலையில் அமைதியாக வேடிக்கை பார்க்கும் விடியா மற்றும் குஜராத் மாடல் அரசுகள். கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1,23,376 கன அடியாக அதிகரிப்பு. இதில் 1,22,056 கன அடி காவிரி ஆற்றில் திறக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நிகழ்ச்சியில் குளறுபடி. பல மணி நேரம் சாமியை காக்க வைத்ததால் சாமி தூக்கும் நபர்களுடன் காவல்துறையினரும் கோவில் நிர்வாகத்தினரும் சண்டை போட்டுக் கொண்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. ராகுலுக்கு எதிராக சாதிய கருத்தை எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்த பிரதமர். நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்ட கருத்தை பகிர்ந்த பிரதமருக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி உரிமை மீறல் தீர்மானம். டெல்லியில் புதிய நாடாளுமன்ற கட்டட வளாகத்தை மழைநீர் சூழ்ந்ததால் ஊழியர்கள் அவதி. மக்களின் வரிப்பணத்தில் திட்டமிட்ட வடிகால் அமைப்புகள் இல்லாமல் நாடாளுமன்ற கட்டடத்தை கட்டியதுதான் குஜராத் மாடல் அரசின் சாதனை என மக்கள் விமர்சனம். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் மழைநீர் கொட்டியதால் அதற்கான காரணத்தை கண்டறிய சிறப்பு குழுவை அமைப்பது குறித்து விவாதிக்க வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி நோட்டீஸ். ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவழித்து கட்டிய நாடாளுமன்ற வளாகத்தில் நீர் கொட்டியதுதான் குஜராத் மாடல் அரசின் சிறந்த நிர்வாக லட்சணமா என மக்கள் கேள்வி. இன்போசிஸ் நிறுவனத்துக்கு 32,000 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறை நோட்டீஸ். கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் 2021-2022 நிதியாண்டு வரை 32,000 கோடி மோசடி செய்தது ஆய்வில் கண்டுபிடிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை ₹7.50 உயரும். வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் ₹1,817 உயர்ந்த நிலையில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி ₹818.50 விற்பனை. இந்திய சிறு வங்கிகளின் கணினிகளை தாக்கிய ரான்சம்வேர் வைரஸ்.